ஹே ஃபாக்ஸ், ஆக்சுவலாக சில MP3 பிளேயர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அது இன்றைக்கி ஒன்று ஒன்றா கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஒர்க்கிங் வீடியோ, அதாவது இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ரொம்ப ஓல்டு கேஜெட். ஸோ பேட்ரி வந்து நிற்காது. என்னென்னா வேறு பேட்ரி மாத்திரம் இதெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் சாங்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு கேசட் டேப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு மாதிரி சாங்கெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் கேசட்டில் கேட்கும்போது. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி MP3 பிளேயர்ஸ் வந்து ஐபாடுன்ற நேமில் வந்தது. சாங் கேட்குறதுக்காக மட்டும் வந்தது. இது கூட சில டாக்குமெண்ட்ஸ் பென்ட்ரைவ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில மாடல்ஸில் வந்து படம் MP3 MP4 பிளேயராகவும் வந்தது. அதாவது லைக் திஸ், இந்த மாடல்லாம் பார்த்திங்கன்னா MP4 பிளேயர். இதெல்லாம் MP4. இதில் வந்து நீங்கள் படமும் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் இருந்து ஸ்பீக்கர்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்காது. நீங்கள் வந்து ஆம்பிஃபயரில் கொடுத்துக்கணும். நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் இதில் வந்து இயர்ஃபோன் போட்டு எங்கேயா வெளியில் போகும்போது, எங்கேயா தனியாக உட்காந்துருக்கும் போது படம் பார்க்குறது இல்லை பாட்டு கேட்குறது, அதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டது இந்த MP3 பிளேயர்ஸ். ஐபாடுன்னு சொல்லுவாங்க, ஆப்பிள் ஐபாடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து MP3 பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆல்ரெடி இன்பில்ட்டாக மெமரிஸ் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் பார்க்கலாம். அண்ட் வெளியில் SD கார்டு போடுற ஆப்ஷனும் சில மாடல்ஸில் வந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இன்பில்ட் மெமரி தான். இது எல்லாமே ஐபாடு. அண்ட் இது 2 கேமு. இது வந்து ஒரு MP4 பிளேயர். MP3 இதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். அண்ட் இது வந்து பேபி மானிட்டர் கேமரா மாடல் இது. அண்ட் இது PDAன்னு சொல்லுவாங்க, பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு டிஜிட்டல் டைரி ப்ளஸ் கம்ப்யூட்டருக்கு ஹேண்ட் கம்ப்யூட்டர், இதெல்லாம் இந்த மாடல். ஸோ இது மேக்ஸிமம் எல்லாமே ஒர்க்கிங் தான். பட் பேட்ரி மாற்றணும். அண்டு சில இதுக்கு வந்து சார்ஜர்ஸ் கிடைக்கணும். சார்ஜர் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க ஒன்று உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அன்றைக்கி வந்து எல்லாமே ஜென்ரலாக இப்போ எடுத்து காமிச்சிட்டேன் இல்லையா, இது க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாம்சங்கோடைய MP3 பிளேயர். இதில் ஒரு டிஸ்பிளே, சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. என்னோட சாங் ஓடுது, அப்புறம் நெக்ஸ்ட்டு மாற்றுறது, அதெல்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம். இதில் வால்யூம் ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சாங்ஸ்க்கு ஒரு பட்டன், 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங்க்கு. அண்ட் ரீப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக டச் பட்டன் மாடல் கிடையாது. இது டச் மாடல், ஃபெதர் டச். இப்படி டச் பண்ணாலே அது மாறிடும் ஆக்சுவலாக. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணணும் இல்லையா, டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. இதில் நெட் ஆப்ஷன்லாம் கிடையாது. சிஸ்டம்லேருந்து இதில் காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பென்ட்ரைவ் ஆப்ஷன் மாதிரி இந்த USB போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சைடில் ஒரு சின்ன பட்டன் இருக்குது. இதை அமுத்தினோம்னா இது உள்ளே போயிடும். அண்ட் இதை இப்படி பண்ணோம்னா பட்டன் கத்தி மாதிரி அப்படி வந்து நிற்கும். செம்மையாக இருக்குல்ல மாடல். டிசைனிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன மாடல். அண்ட் இதில் ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படி பாக்கெட்டில் எங்கேயும் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இப்படி குத்திக்கலாம், இப்படி குத்தி வச்சுக்கலாம், பென் மாதிரி. அது இவ்வளோ தான். இது வந்து 4GB மெமரின்னு நினைக்கிறேன் இந்த மாடல். 8GB மெமரி வந்தது, 16GB வந்தது. நிறைய இன்பில்ட் மெமரி வந்து வேறு நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்போது கிடைக்குதான்னு தெரியல MP3 பிளேயர்ஸ். அப்படி ஏதாவது ஒரு கம்பெனியோடைய MP3 பிளேயர் கிடைச்சதுன்னா நான் வந்து கமெண்ட்டில் போடுறேன். ஃபஸ்ட் கமெண்ட்டில் செக் பண்ணுங்கள். அந்த லிங்க், இந்த ப்ராடக்டோடைய லிங்க் இருக்கும். பட் இதெல்லாம் கம்பெனிஸ், இதெல்லாம் இப்போ வரதில்லை. இப்போ வேறு ஏதாவது லோக்கல் கம்பெனி மேபி வரலாம். இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் பேட்ரி உங்களுக்கு மாற்ற தெரியும், யாராவது எனக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னா பேட்ரி மாற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டியான ஒன்று. இது எல்லாமே சாங் கேட்குறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. அதனால் டெடிக்கேட்டடாக சாங் கேட்கணும். அப்போது அதோடைய எஃபெக்ட், அந்த சாங்கோடைய ப்ளசன்னஸ் அண்ட் அந்த டிஜிட்டல் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். சாங் கேட்கும்போது இன்னும் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும், அதாவது மைண்ட் வைஸாக. ஸோ இதெல்லாமே கலெக்ஷனுக்கு வச்சுக்கலாம் தாராளமாக. இது சாம்சங். அண்ட் நெக்ஸ்ட் பென்க்யூன்னு ஒரு கம்பெனி இருந்தது, இப்போவும் இருக்குது. ஃபாரினில் ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. அண்ட் இங்கே இந்தியாவில் மேக்ஸிமம் இந்த பென்க்யூவோட ப்ராடக்ட்ஸ் கிடையாது. 1-2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடைக்கும் எப்போயாவது. இது என்னென்னா 128 MB மெமரி. அண்ட் இது கூட நம்ம கார்டு ஏதாவது போட முடியுமா அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் கார்டு போடுற ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. இதில் அப்படி ஒன்றும் இல்லை. பட் இதில் லைன் இன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க.
வீடியோ லைன் இன் கொடுத்துக்கலாமா என்னன்னு தெரியல. இது ஆன் ஆச்சுன்னா பார்க்கலாம் என்ன டீட்டெயில்ன்ட்டு. இதை பற்றி நான் ஒன்றும் படிக்கவும் இல்லை, சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இருக்குது. இது வந்து MP3 பிளேயர். ஆக்சுவலாக இது வந்து MP3 பிளேயர். அண்டு இதில் பவரை சப்ளை கொடுத்தா ஆன் ஆகுது, அது பார்த்தேன். புக்ஸ் இதில் வந்து புக் லைப்ரரி என்னென்னமோ ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது ஆன் பண்ணி ஒரு வீடியோ ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன் அப்புறமா. இதுவும் வந்து நல்லா இருக்குது. இதிலே அவுட்புட் எடுத்துக்கலாம். USB சார்ஜிங். ஓகே, இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா MP3 இருக்குது, WMA இருக்குது, ரெக்கார்டர் இருக்குது, FM ரேடியோ இருக்குது, டெக்ஸ்ட் ரீடர் இருக்குது, யூடிஸ்க் இருக்குது. யூடிஸ்க்னா எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், மறந்து போச்சு. இதில் டெக்ஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். ஏதாவது நோட் புக் மாதிரி உள்ளே போட்டோம்னா புக்கு இதெல்லாம் படிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். குட்டியாக டிவைஸ், ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. டிவைஸ் ஒர்க் ஆச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். பட் இப்போ எல்லாமே ஒரே ஒரு மொபைலுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. அது என்னமோ நல்லா இல்லை, பிடிக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு டிவைஸ் இருக்கும்போது லைஃப் ப்ளசண்ட்டாக தான் இருந்தது. ஸோ இது ஒரு மாடல் MP3 பிளேயரில் ஐபாடு. இது ஃபிலிப்ஸோடைய கோ கியர்னு ஒரு ப்ராடக்ட். இதுவும் வந்து MP3 தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதையும் அழகாக பேக்கெட்டில் அப்படி சொறி வச்சுக்கலாம். ப்ளே, பாஸ் பட்டன், இது 2 பட்டன் இது இந்த பக்கம் இருக்குது. சைடில் வால்யூமுக்கு பட்டன் இருக்குது. அண்டு இந்த சைடில் இது இந்த ரீப்ளே பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. அண்டு இந்த இடத்துல இயர்ஃபோன் போடுறதுக்கான பின் இருக்குது ஆப்ஷன். ஓகே, கோ கியர் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது, சின்னதாக அழகாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 டாட் கொடுத்துருக்காங்க, சின்ன டாட். இந்த பக்கம் 2 டாட் இருக்குது, இந்த பக்கம் 1 டாட் இருக்குது. இது எதுக்குன்னா இந்த பிளைண்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த டாட் ப்ளே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் மேபி ஃப்ரண்ட் நெக்ஸ்ட் பட்டனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அந்த பட்டனாக கூட இருக்கலாம். இது ஒர்க் ஆச்சுன்னா தான் தெரியும். ஓகே, இதை பார்த்தாச்சு. அண்டு இது நோட் கார்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு இதில் ஒரு இன்பில்ட் ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒலிம்பஸ் கம்பெனியோடது. பட் இது வந்து இன்னும் பவர் ஆன் ஆகலை. ஆக்சுவலாக இது எக்ஸ்டர்னல் பேட்டரி தான், 2 பேட்டரி போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். பட் பேட்டரி போட்டு பார்த்தேன், ஆன் ஆகலை. இது எதாவது சர்வீஸ் பண்ண முடிஞ்சால் சர்வீஸ் பண்ணலாம். பட் நல்ல எலக்ட்ரானிக் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இருந்தால் இது பக்காவாக உள்ள பேட்டரி இது எக்ஸ்டர்னல் பேட்டரி தான், அதனால் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். ஆன் பண்ணி ஒர்க் ஆகிற அளவுக்கு பண்ணுற ஆள் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அனுப்பிச்சி விட்றேன், கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அண்ட் இது பாருங்கள், வெரி க்யூட், பிங்க் கலரில் சோனியோடது. இது ஒரு MP3 பிளேயர். இதில் டிசைன் பாருங்கள், சென்டரில் இந்த பக்கம் வந்து ப்ளே பட்டன், ப்ளே பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் பட்டன் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், பாஸ்னு ஒரு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஈக்குவலைசர் மாதிரி, பாஸ்னா பேஸ், அதில் மாடிஃபை சவுண்டு வந்து இதில் மாடிஃபை ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு கேட்கும்போது இருக்குது. இதில் ஒரு குட்டி டிஸ்பிளேவும் இருக்குது சின்னதாக, என்ன சாங் ஓடுது எல்லாமே, எவ்வளோ நேரம், டைமிங் எல்லாமே இதில் காட்டும். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அண்ட் இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி பார்த்த மாடலில் இந்த மாடலில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இதுலேயும் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ளே ஸ்பீடு ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுத்துருக்காங்க, மைனஸ் பட்டன் இருக்குது. அண்ட் இதில் சர்ச் மெனுவும் இருக்குது. ரெக்கார்டிங்க்கு இதில் மேலே மைக்கும் இருக்குது. ஹை லோ மைக் சென்ஸ், நாய்ஸ் கேன்சலேஷன், சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேஜெட். இதுவும் வந்து ஆக்சுவலாக பென்ட்ரைவ் ஆப்ஷன் தான் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோனி தான். இது வேறு மாடல். சோனி மட்டும் இல்லை, இந்த MP3 பிளேயர்ஸ் மொபைல்ஸ் எல்லாமே அப்போ வந்து அது எல்லாமே நிறைய மாடல்ஸ், டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டு பட்டன் இங்கே இருக்கு பாருங்க, இது எப்படி போட்டுக்கலாம். ஹோல்டு பட்டன் அப்படின்னா இந்த பாக்கெட்டில் போடும்போது எக்ஸ்ட்ராவாக பட்டன்ஸ் எதுவும் அமுந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹோல்டு பட்டன். இந்த ஹோல்டு பட்டனே அமுந்திட்டா இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. பாக்கெட்டில் போட்டோம்னா இந்த பட்டன்லாம் திடீர்னு அமுந்திடும் கைவிடும்போது. அதனால தான் இந்த ஹோல்டு பட்டன் எக்ஸ்ட்ராவாக இது கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்டு பட்டன் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதாகாது. இதில் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்
அதாவது நெக்ஸ்ட் பட்டன் ப்ரீவியஸ் பட்டன் வந்து இந்த பார்டர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம க்யூட்டாக இருக்குல்ல. மேலே வால்யூம் பட்டன் இருக்குது, பவர் ஆஃப் ஆன் பட்டன் இருக்குது, பேக் ஹோம் பட்டன் இருக்குது. அண்ட் இதில் வந்து MP3 அதாவது சாங்ஸ் போடுறது இந்த பென்ட்ரைவ் ஆப்ஷனாக இருக்குது. அதில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. அண்ட் இதுவும் சோனி தான், சோனி வாக்மேன். இது எத்தனை ஜிபின்னு தெரில ஆக்சுவலாக. இதில் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இதில் வந்து எல்லாமே இது வந்து MP4 பிளேயர்னு நினைக்கிறேன். இதில் படமும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணால் தான் தெரியும். இதோடைய மாடல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம், பார்க்கலாம். உங்களுக்கு இது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நல்லா இருக்குல்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது வந்து ஆப்பிளோடது, ஆப்பிள் ஐபாட். இதுவும் க்யூட்டாக இருக்கு பாருங்கள். முன்னாடியே 4 பட்டன், அவ்வளோதான். சென்டர் ஒரு பட்டன், ப்ளே பட்டன், இதெல்லாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க கவர். முன்னாடி இது வந்து ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் சென்டரில் அடிபட்டிருக்கு. இதே மாடல் இன்னொன்று இருக்குது சேம். இது வந்து சென்டரில் அடிபட்டிருக்கு. இது கலர் வேறு, பட் மாடல் ரெண்டுமே ஒன்று தான், கலர் வேறு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து சோனி தான். சோனியோட இன்னொரு மாடல், வேறு மாடல் இது. இது பட்டன் டைப், சும்மா ரேடியோ பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் டைப்பாக. அண்ட் ஹோல்டு இங்கே கொடுத்துருக்காங்க, ப்ளே பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க, பேக் ஹோம் இருக்குது, ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லை. ஸோ ஒன்லி MP3 சாங்ஸ் மட்டும் கேட்டுக்கலாம். க்யூட். இதுவும் சோனி தான், சோனியோடது. இது வந்து பென்ட்ரைவ் மாடல். மேலே இந்த ஆப்ஷன் பாருங்கள், ஹோல்டு பட்டன். இந்த பக்கம் ஹோல்டு பட்டன், இங்கே வால்யூம் பட்டன் இருக்குது, ப்ளே பட்டன், பாஸும் இதில் இருக்குது. இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாடலில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஜாப்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் தெரியல, பார்த்தா தான் தெரியும். அண்டு இதில் ஹோம், பேக், இந்த ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. அண்டு இது சோனி தான். சோனி வந்து இது ஆன் பண்ணலாம், பட் வந்து பவர் இல்லை, சும்மா ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். அன்றைக்கி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது MP4, இதில் படம் பார்த்துக்கலாம். இதில் மூவி அப்லோட் பண்ணிவிட்டு படம் பார்த்துக்கலாம். அதில் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது டிரான்ஸ்ஜெண்டோடது. இதுவும் MP3 பிளேயர் தான். செம க்யூட்டாக இருக்குன்னா. கலர் தான் கொஞ்சம் டார்க் ரெட்டாக போச்சு, சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு இந்த கலர் அவ்வளோ மேட்ச் ஆகலை, பட் நல்லா இருக்குது. ரெண்டே பட்டன் தான். ஓகே. இந்த 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 பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுவே பட்டன் தான். இந்த பக்கம் அமைத்திக்கலாம். அண்ட் சென்டர் பட்டன் இங்கே ஒன்று இருக்குது. அண்டு இதில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது, ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். இப்படி தான் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. அண்டு இதில் இயர்ஃபோன் போட்டு கேட்குற ஆப்ஷன் அது. இப்போ இதெல்லாம் மறுபடியும் கம்பெனிஸ் தயாரித்து ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சேல்ஸ் நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மொபைலில் எல்லாமே மொபைலுக்குள்ளேயே இருக்குது. அது ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்குது மொபைலுக்குள்ளேயே யூஸ் பண்ணுறது. யூடியூப் பார்க்குறோம், ஓகே யூடியூப் பார்க்குறோம், பட் டெடிக்கேட்டடாக இந்த மாதிரி டிவைசஸ் தனித்தனியாக இருந்தால் நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இது சோனியோடது தான். இந்த மாடல் மாதிரி, பட் இதை விட இது பெருசு. சேம் மாடல் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கான்ட்டு ஆன் ஆச்சுன்னா தெரியும். இதில் சைட்லலாம் பட்டன் இருக்குது, இந்த சைட் பட்டன் இருக்குது. ஸோ இதில் ஹோல்டு பட்டன், வால்யூம் பட்டன் இதே மாதிரி தான், சேம் ரெண்டுமே ஒரே ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் சார்ஜிங் டிஃப்ரெண்ட்டு. அண்ட் ஆப்ஷன்ஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேபி. இங்கே பாருங்கள், சாக்லேட் ஒன்று, இந்த கேட்பரி சாக்லேட் மாதிரி ஐபாட் ஆப்பிளோடது. இதுக்கெலாம் சார்ஜர் கிடைக்கணுமே. சார்ஜர் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு மாதிரி சார்ஜர் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாக க்யூட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படி கையில் வச்சுருக்க ஆசையாக இருக்குது. இந்த இயர்ஃபோன் ஜாக் இருக்குல்ல, அதோடைய திக்னஸ் தான். இயர்ஃபோன் ஜாக் போட்டால் அதோடைய திக்னஸ் தான் இது. ஸோ இது வந்து ஒரு MP4 பிளேயராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது.
ஒரு 2 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன் சைஸ். MP4 பிளேயராக இருக்கலாம் மேபி. நல்லாயிருக்கு. அந்த இது ரெண்டும் ஒரே மாடல் தான். இது வந்து கோவோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது ரெண்டும் MP4 பிளேயர் தான். படம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸ்க்ரீன் சைஸ் நல்லா பெருசாக இருக்குல்ல. படம் பார்க்குறதா தான் இருக்கும். MP3 MP4 இது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. ஒரு 100 கிராம் இருக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பேட்டரி அப்போ அந்த அளவுக்கு நல்லா தாங்கும்னு நினைக்கிறேன். சார்ஜ் போட்டால் நல்லா தாங்கும்னு நினைக்கிறேன் மேபி. இதோடைய சார்ஜர் டைப் பார்த்தீங்கன்னா HDMI, ஸ்மால் HDMI, மினி HDMI டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் SD கார்டு போடுற ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் இதுக்கெல்லாம் சார்ஜர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடைச்சது நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ஆப்பிளோட ஐபாட். இதுவும் அந்த ஸ்லிம் டைப் தான். ஸ்லிம் டைப்னா இந்த இயர்ஃபோன் போடுற ஜாக்கோட கொஞ்சம் ஒரு நூல் பெருசு. இதோடைய சார்ஜர் இங்கே இருக்குது. ஆனால் சார்ஜர் போட்டோம்னா எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் மேபி. இதில் படம் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் 1 இன்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பாருங்கள், இது வந்து ஒரு ஹேண்டி பிளேயிங் டிவைஸ், அதாவது கேம் டிவைஸ். இது கிங்ஸ்டனோடது. இது வந்து ப்ளே பட்டன் இருக்குது, அப் அண்ட் டவுன் சைடு பட்டன் இதெல்லாம் இருக்குது. அண்ட் பவர் பட்டன், கேம் மெனு இருக்குது, கேம் செலெக்ஷனுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது ஏதோ எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டில் கேம்ஸ்லாம் போட்டு இதில் விளையாடுவாங்க போல இருக்குது. எனக்கு என்னென்னு தெரியல. எனக்கு கேம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதில் மோடு ரிப்பீட்டு, ரெக்கார்ட் ஆப்ஷனும் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் இதை சார்ஜ் போட்டு பார்த்தேன், ஆன் ஆகுது. சார்ஜ் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரியல. பேட்ரி இதை சேஞ்ச் பண்ணோம்னா ஆன் ஆகிறதுக்கு, அதை ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பேட்ரி உள்ளே கழட்டி பார்க்கணும். கழட்டி பார்த்தோம்னா தெரியும் என்ன மாதிரி பேட்ரி போட்டிருக்காங்க, மாற்ற முடியுமான்ட்டு. ஸோ நைஸ். இது வந்து ஒரு எல்லாமே விண்டேஜ் கேஜெட்ஸ் தான். விண்டேஜ்னால் ரொம்ப விண்டேஜ் இல்லை, ஒரு 90s to 2010 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இதெல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. அண்டு இது நல்ல வெயிட்டு. ஆர்ச்சோஸ் அப்படின்னு ஒரு மாடல் 404. இதுவும் வந்து ஒரு மல்டிமீடியா பிளேயர் தான். இதுக்கும் சார்ஜர் வேணும். சார்ஜர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ அண்டு இதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, இது வரைக்கும் புலப்பட மாட்டேங்குது. இது வந்து ஒரு சின்ன HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. இதில் சைடில் பென்ட்ரைவுக்கான ஆப்ஷனும் இருக்குது. பென்ட்ரைவ் இதை போட்டு இதில் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு கேமராவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேறு எதுவும் MP3 பிளேயர் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது வந்து ஒரு GoPro கேமரா இருக்குல்லையே, அந்த மாதிரி ஒரு கேமராவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ரெக்கார்டிங் ரெட் கலர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ரெக்கார்டிங் பட்டன் ஒன்று இருக்குது, அண்ட் ப்ளே பட்டன் இருக்குது, அண்ட் இன்னொன்று வந்து ஸ்டாப் பட்டன் இருக்குது. அவ்வளோதான். இல்லை, டிலீட் பட்டன் இருக்குது. மேலே வந்து ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் இருக்குது. அமுத்துற மாதிரியான்னு கேட்டிங்கன்னா இது அமுந்தாது. இது டச், சும்மா மேலே அப்படி டச் பண்ணால் ஒர்க் ஆகுற மாதிரி, ஃபங்க்ஷனாலிட்டி ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் ஒரு கேமரா இருக்குது. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மேபி யாராவது இது ரெடி பண்ண தெரிஞ்சவங்க, எலக்ட்ரானிக்ஸில் எனக்கு எல்லாமே ரெடி பண்ண தெரியும், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் ரெடி பண்ண ட்ரை பண்ணலாம். அதையும் ஒரு வீடியோ பண்ணலாம். மேக்ஸிமம் யாராவது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ரெடி பண்ணுற ஆள் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கேமரா. ஸோ இதை தனியாக வைப்போம். அண்ட் இதுவும் சொன்னேன்ல, பாக்கெட் பர்சனல் அசிஸ்டண்ட், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்னு சொல்லுவாங்க, PDA. இதுக்கும் வந்து நமக்கு பவர் சப்ளை இது வேணும், சார்ஜர் வேணும். சார்ஜர் தான் கிடைக்கணும். இதெல்லாம் சார்ஜர் கிடச்சி இதை சும்மா ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பாம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது. இது மாதிரி நிறையா இருந்தது. சோனியில் இருந்தது, ஹெச்பியில் இருந்தது, அண்ட் லெனோவாவில் கூட அந்த மாதிரிலாம் மாடல்ஸ் இருக்குது, ஓல்டு மாடல்ஸ். இதெல்லாம் பாம். இதில் மைக்ரோசாஃப்டுடைய OS போட்டிருப்பாங்க. இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். மெயில் அனுப்புறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டைலஸும் கொடுத்துருக்காங்க. இப்படி எடுத்து
டச் தான் இதெல்லாம் டச் இப்படி போடுறோம். ஸோ இதுவும் வந்து சார்ஜர் கிடைச்சா பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மல்டிமீடியா பிளேயர் தான், வித் கவரோட இருக்குது. JXD அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது எத்தனை GB மெமரி கார்டு போடணும்னு தெரியல. நான் 16 GB போட்டு பார்த்தா ரீட் ஆகலை, 8 GB போட்டு பார்த்தா ரீட் ஆகலை, மேபி 2 GB 4 GB, ஏன்னா இதெல்லாம் முன்னாடி வந்தது, அதனால் கம்மியான இதுதான் எக்ஸ்டர்னல் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன், மேபி எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஆன் ஆகுது. இது ஆன் ஆகுதுன்னா இது பவர், இது ஆன் ஆகுது. இதில் ஏதாவது டேட்டா போட்டால் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கு. இதில் பாருங்கள், இந்த பட்டன் வந்து இப்படி தள்ளுறது, ஜாய்ஸ்டிக் மாதிரி. ஜாய்ஸ்டிக்குங்கிறத விட இந்த இதெல்லாம் விட்டோம்ல கியர் ராடு மாதிரி இருக்குது, அதை இப்படி மூவ் பண்ணுறது. இதெல்லாம் பழைய மாடல், ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்திருக்கு இப்போ. ஓகே, இது நல்லா இருக்குது, யூஸ் பண்ணலாம். பட் மெமரி கார்டு எவ்வளோ போடணும்னு எனக்கு தெரியல. வேறு என்கிட்ட 1 GB மெமரி கார்டு 2 GB மெமரி கார்டெலாம் இல்லை, மேபி அது எதாவது போட்டால் ரீட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. இதில் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் இருக்குது அண்டு அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். சும்மா பஸ்ஸில் எதாவது போகும்போது அப்படி பார்க்கலாம் போல இருக்குது. நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு பவுச்சோடு வந்துருக்கு, பவுச். அண்டு இது பாருங்கள், இது வந்து கோவி அப்படின்ட்டு ஒரு கம்பெனி. பேபி மானிட்டர், வீடியோ பேபி மானிட்டர், கையில் ஹேண்டியாக அப்படி வச்சுக்கலாம். என்னென்னா ஒரு கேமரா இது கூட இருக்கும். அந்த கேமரா இப்போ குழந்தைங்க எங்கேயா வெளியில் விளையாடுறாங்க அப்படின்னா இந்த கேமராவை அங்கே வச்சிட்டோம்னா இதில் வந்து படம் தெரியும். இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் யாராவது லேடிஸ் வந்து இப்போ கிச்சனில் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தைங்க தனியாக விளையாண்டுட்டு இருக்காங்க, வேறு ரூமில் இருக்காங்க, இல்லை மாடியில் இருக்காங்க, கீழே இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம கேமரா, இது வந்து ஒரு வயர்லெஸ் கேமரா, 2.4 GHz வயர்லெஸ் கேமரா இருக்கு இல்லையா, பவர் சப்ளை அது கொடுத்துட்டு அந்த கேமராவை அங்கே வச்சிட்டோம்னா அது வந்து கேமரா பார்த்துட்டே இருக்கும். இங்கே வந்து இதில் இமேஜஸ் வீடியோ ரிசீவ் ஆகும், இதில் வந்து வீடியோ ஓடும். நம்ம எங்கே இருந்தோம்னா அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து இங்கே சின்னதாக ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். இது ஓல்டு மாடல் தான், பட் இப்போ வந்து நிறைய கேமராஸ் இருக்குது. இந்த மாதிரி கேமராஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. அந்த கேமராஸோடைய லிங்க்கும் பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, நல்லா இருக்குது. இது ஆன் ஆகுது, பட் பேட்டரி கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறேன், பவர் நிற்க மாட்டேங்குது. நேற்று கொஞ்சம் நேரம் பவர் சார்ஜ் போட்டேன், பவர் ஆன் ஆகலை. பட் இது போட்டோம்னா ஆன் ஆகுது, சப்ளை கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஆன் ஆகுது இது. ஸோ இது எல்லாமே ஆன் பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு தனித்தனியாக ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகே, இன்னைக்கு அப்புறம் இது ஒரு கேஜெட். இது என்னென்னா ஃபோட்டோ ஃப்ரேம், டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம். இதில் வந்து என்னென்ன பட்டன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஓகே SD கார்டு போட்டுக்கலாம், பென் ட்ரைவ் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் பென் ட்ரைவுக்கான ஆப்ஷன் இல்லை. பட் இந்த சின்ன பின் ஒன்று இருக்கும் இல்லையா, USB பின், சின்னதாக கொஞ்சம், அதை என்ன பண்ணலான்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், சின்ன ஹார்ட் டிஸ்க், அதில் ஃபோட்டோஸ் எல்லாமே லோட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து இதில் போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு பின் இருக்குது. அண்ட் வேறு எதுவும் இதில் இல்லை. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மெனு பட்டன் இருக்குது, வியூ மோட் இருக்குது, என்டர், பேக்கு, அப், டவுன், சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ வியூவர், ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஃபோட்டோவை போய்ட்டுருக்கும் டிஜிட்டலில். இது இந்த காலத்துக்கு ஓகே. பட் முன்னாடி வந்து நார்மல் கேமராஸ் இருந்தது, டிஜிட்டல் கேமரா கிடையாது. முன்னாடி நார்மல் கேமரா, டிஜிட்டல் கேமரா வரதுக்கு முன்னாடி, டிஜிட்டல் கேமரா வந்த பிறகு கூட சில டைம் என்ன பண்ணுன்னா, சில டைம் இல்லை, டிஜிட்டல் கேமரா காலம் இருந்த வரைக்கும் இந்த ஸ்டில் கேமரா இருந்துச்சு இல்லையா, ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறது எல்லாமே பிரிண்ட் போட்டாங்க. இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் போட்டு ஆல்பமில் வச்சுட்டாங்க. அப்போ ஆல்பம்ஸ் இருக்கும்போது நம்ம எப்போ வேணால் எடுத்து பார்க்கலாம், அது ஒரு மெமரிஸ் நல்லா இருந்தது. மொபைல் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோக்கு சிக்கு ஃபோட்டோ நிறைய எடுத்து தள்ளுறாங்க, பட் எதுவுமே மெமரிஸ் கிடையாது. ஏன்னா அடுத்த ஃபோட்டோ எடுக்கும்போது பழைய ஃபோட்டோவை டெலிட் பண்ணிடுறாங்க, அது நல்லா இல்லை. பட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பிரிண்ட் போட்டு ஆல்பமில்
வச்சோம்னா அது ஒரு மெமரிஸ். அது நல்லாயிருக்கும். அந்த ஃபீல்டே தனி. இப்போ லட்சக்கணக்கில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆனால் எதுவுமே மெமரிஸ் கிடையாது. எல்லாமே ஃபார்மேட் பண்ணிவிட்டு அடுத்தது அடுத்தது. ஸோ ஃபோட்டோ எடுத்தால் பிரிண்ட் போட்டு ஆல்பமில் போட்டு பாருங்கள். அடுத்த தலைமுறை வரும்போது அந்த ஆல்பம்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற மெமரிஸ் ஃபீலிங்கே தனி. ஓகே ஃபோக்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.